দেখি পাও, ও বন্ধু তুমি শুনতে কি পাও? এই গান আমার এই গান আমার, ও এই গান আমার ছুঁয়ে যাবে ঈশ্বর হৃদয়ে তোমার। এই গান আমার, ও এই গান আমার, ও বন্ধু তুমি শুনতে কি পাও, ও বন্ধু তুমি শুনতে কি পাও? এই গান আমার, ও এই গান আমার। இது வந்து খুব ভালো. அதாவது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு பாட்டுக்கு கூப்பிட்டாங்க, ஃபுல் ஃபிலிம் நான் தான் பாடினேன். வேற வழி அவளுக்கு. இங்க என்ன சிங்கருங்க. லெட்ஸ் ஆல் ஹியர் இட் ஃபார் ஹிம். ஸோ நீங்களும் பெங்காலி பாட்டிருக்கீங்க, நானும் பெங்காலி பாட்டிருக்கேன், ரெண்டு பேரும் பங்காளிங்க. வடநாடு ஃபுல்லாக நுணுக்கமாக சிக்கு புக்கு சிக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இந்த நாட்டுப்புற பாடல்கள் என்ன ஒரு என்ன அந்த என்ன சுவை, அதில் என்ன அற்புதமான கம்போசிஷன்ஸ். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு அவங்கவுங்களோட ட்ரெடிஷ்னல் நாட்டுப்புற பாடல்கள், ஃபோக். அப்படியே நம்ம தென்னிந்தியாவில் தெலுங்கு நிறைய பாடிருக்கீங்க நீங்கள், ஃபோக் டச்சு. தெலுங்குலேருந்து ஆரம்பிங்களே. டன். யா. Dum 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 tak dum 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 tak dum dum dum. లాలా గూడ లంబడి పిల్ల రమ్మందిరో బంజారోడ సర్సంగిట ఆటో మల్ల సాటుందిరో పంజాగుట్ట బాసువాడ మల్ల చందోని నా గొప్పులోన వెట్టుకొస్తేనే నల్లగొండ నాగమల్లిని నీకు నాసుగంత ఇవ్వవస్తేనే పొద్దు తంద మరి పొరాకట జల్దీ లాలా గూడ లంబడి పిల్ల రమ్మందిరో బంజారోడ సర్సంగిట ఆటో మల్ల సాటుందిరో పంజాగుట్ట. Dubu dubu dub, ah dub dub, dubu dubu dub, ah dubu dub. ముక్కేనాది నొక్కిన పంటే ఊరిల్లింకా వద్దంటావు, ముద్దనను పెట్టినదంటే తేనిల్ కూడా సేదంటావు. అన్నవులానే చూస్తే అచ్చాటి కాతావు, జర్నాతోనే పల్టే స్వర్గంలో ఉంటావు. పూలు తట్టి దొట్టి దారి కలిసి కానతాలే రెక్కబట్టి రెక్కబట్టి రేపు వినాలే బాబోరా లాలా కూడా రంబడి పిల్ల రమ్మందిరో బంజారోడ సర్సంగిట ఆటో మల్ల సాటుందిరో పంజాగుట్ట బాసువాడ మల్లి చందోనే నా కప్పులోన పెట్టుకొస్తున్నే నల్లకొండ నాగా మల్లిని నీకు నాసుకంత ఇవ్వవస్తేనే పొద్దై తంద మరి పొరగడ్డ జల్దీ లాలా కూడా లంబడి పిల్ల రమ్మందిరో బంజారోడ సర్సంగిట ఆటో మల్ల 1 2 టక్ 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 ధూమ్ టక్ 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 ధూమ్ టక్ టక్ అరే ధూమ్ టక్ 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 ధూమ్ టక్ టక్ లాలా కూడా లంబడి పిల్ల రమ్మందిరో బంజారోడ సర్సంగిట ఆటో మల్ల సాటుందిరో పంజాగుట్టారే. அதாவது தெலுங்கு நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஸ்லாங் இருக்குது தெலுங்கு பாஷையிலேயே. வேறு வேறு இப்போ நமக்கு கோயம்புத்தூர் லாங்குவேஜ் ஏனுங்க அப்படின்னு ஒரு ராகம் இருக்கும். அந்த மாதிரி நைசாம் ஏரியா, தெலுங்கானா ஏரியா, அந்த தெலுங்கு கொஞ்சம் கஷ்டம் தெலுங்குக்காரங்களுக்கு.
நீங்கள் அது ரொம்ப ஈஸியாக எனக்கு பாடுறீங்க. தெலுங்கே வராது. தெலுங்கானா கஷ்டம்னு நன்னாச்சு எனக்கு தெரியாதுன்னு. ஏன்னா இந்த ரெக்கார்டிங் ஆக்சுவலி என்னோட கரியரில் ஐ திங்க் கரியரோட 3வது தெலுங்கு பாட்டு சரி. பயங்கர ஹிட் ஆச்சு, மால்காடி எக்கி கோல்கொண்டா. ஸோ அந்த சாங் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னு கோட்டி காரும் ராஜ் காரும் ஆமாம். ஆல்பம் பண்ணோன்னு தீர்மானிச்சாங்க. ம். அதில் வந்து என்னோட பெரிய ஆக்சுவலி அருள் பகவான் எனக்கு கண்ணு கொடுத்துருக்காருன்னா, எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கிறதோட ஜாஸ்தி என்னோட குரலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அவளுக்கு என்னோட குரல் மேலே நம்பிக்கை ஜாஸ்தி. ஸோ ஐ திங்க் தே தாட் ஐ வாஸ் அ குட் சிங்கர் மோர் தென் ஐ எவர் ஹேட் எனி கான்ஃபிடன்ஸ் இன் மை செல்ஃப். ஸோ நம்ம தத்தக்கு புத்தக்கு நடந்தானாக்கா கூட அவள் வந்து தட்டி கொடுத்து தான் முன்னுக்கு கூட்டின்னு போயிருக்கார். ஸ்பெஷலி வந்து இந்த ஆல்பம் வந்து வாயில் வந்து தெலுங்கு சான்ஸே கிடையாது. முதல் சாங் வந்து ரெமான்ஜி வந்து ராஜ்கோட்டி சார் என்னோடய வாய்ஸை அவரோட ஸ்டுடியோவில் ஒரு ஜிங்கிள் பாடுறதுக்கு கேட்டிருக்கார். ஸோ வாய்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே வந்து அண்ட் அது வந்து வெஸ்டர்ன் பேஸ்ட் ஜிங்கிள். ஸோ அது வந்து ஃபோக்குக்கு யூஸ் பண்ணினானாக்கா நல்லா இருக்குமேனு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சாங் பண்ணினாங்க. அதில் வந்து ஒவ்வொரு வரியில் ஒரு வார்த்தை தான். ஸோ ரெமான்ஜி எனக்கு ஃபோன் பண்ணாச்சே இந்த மாதிரி ஏஆர் ரெமான்ஜி அவர் வந்து ஃபோன் பண்ணாச்சே டு யூ வாண்ட் டு சிங் ஃபார் அ ஃபில்ம் அப்படின்னு கேட்டார். அப்போது வந்து என்னத்தை சொல்கிறது, குதிக்கலாமான்னு நினச்சேன். ஆனால் என்ன லாங்குவேஜ்னு கேட்கறச்சே தெலுங்குன்னு சொன்னார். ஸோ கொஞ்சம் பயம் வந்தது. கவலைப்படாத, ஒவ்வொரு லைனில் ஒரு சப்தம் தான் இருக்குது அப்படின்னு. ஸோ நான் இருப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னார் அவர். ஸோ போனேன் ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு. மதனுடி மனவடா வரசகு வருடவீரா ರಸಿಕುಡಾ ಸರಸುಡಾ ಕಸಿಗಳ ಗನಿಕನುರ తెల్ల గాలి రివ్వుమంటే తెల్ల చీర జివ్వుమంది సామిరారా ఓ இதுதான் அந்த சாங். ராஜ்கோடி சாருக்கு தான் பண்ணினோம். அதில் வந்து ஏஆர்ஜி அந்த நேரத்தில் ஐ திங்க் ஹி வாஸ் அரேஞ்சிங் ஃபார் கோட்டி காரு. ஆமாம். ஸோ அந்த பஞ்சத்தன் ஸ்டுடியோவில் இந்த சாங் ரெக்கார்ட் பண்ணினோம். இது ஆச்சு. அப்புறம் 2வது பாட்டு வந்து கீர்வாணி சாரோடது பியூட்டிஃபுல் சாங். చిటుకు మంది చిన్నారీడు చిటికి వేస్తే చిన్నోడు కిటుకులెన్నో ఉన్నాయి చూడు మదనుడేసై అన్నాడు సెగలు రేపే ఏదో గిలి పడుచు వయసు కథకలి అనువుతోంది వయసుతోంది అలలు రేపిన పొంగున సొంగదిలో. இது வந்து கீர்வாணிஜி. 3வது பாட்டு మాలగాడి ఎక్కి తక్కిట్టు మాలగాడి ఎక్కి గోల్కొండ చూడ వచ్చిన బావలున్నరన్ని వల్ల నేను గీడకొచ్చిన మాలగాడి ఎక్కి గోల్కొండ చూడ వచ్చిన బావలున్నరన్ని వల్ల నేను గీడకొచ్చిన యమ్మ యమ్మ చుమ్మా చుమ్మా యమ్మ యమ్మ చుమ్మా చుమ్మా. இந்த சாங் எந்த பயங்கர ஹிட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். பயங்கர ஹிட் இல்லை, அதாவது இது வந்து ஃபிலிம்க்கு கூட யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அத்திரதுடு படம். அத்திரதுடு. ஸோ மால்காடியக்கு அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சுபா அப்படி தான் தெரியும். சுபான்னு கூட தெரியாதுங்க. எங்கே தெரியும் ஓரளவுக்கு. சரி சுபா அதுக்கு இல்லை கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு சாங் வந்து அந்த படம் வந்தது, படம் போச்சு. நான் தான் 10 பேர்கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி இந்த சாங் பாடிக்கேன் அப்படின்னு. ஏன்னா அந்த படத்தில் ஒரே தாதர் எக்ஸ்பிரஸ். 2வது வந்து முக்கியமாக வந்து அந்த சாங்கை கேட்டு தான் கீர்வாணி சார் என்னை கூப்பிட்டார் 2வது பாட்டுக்கு. ஸோ அதில் பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் திங் என்னென்னா கீர்வாணி சாரோட நிறையா பியூட்டிஃபுல் சாங்ஸ், பாட்டு பியூட்டிஃபுல் நீக்கு நாக்கு ஒன்று தான். அவர் சில்க் ஸ்மிதா அம்மாவுக்கு பாடினா கூட
நிறைய மெலடி, பயங்கர மெலடி உள்ள சாங்ஸ், பியூட்டிஃபுல் சாங்ஸ். இன்னைக்கு கூட வந்து ஸ்டேஜில் அந்த பாட்டு ஆரம்பிச்சானாக்க அது கேட்கறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு. ஸோ எனக்கு பாடுறதுக்கும் ரொம்ப பிடிக்கும் அவரோட சாங்ஸ். மால்காடி அப்படின்ற பேர் வந்தது மூணாவது சாங் பிறகுதான். ஸோ அவர் அந்த சாங் அவ்வளோ ஹிட் ஆனது காரணத்தினால ஒரு ஃபுல் ஆல்பம் பண்ணலான்னு தீர்மானிச்சாங்க. அதில் வந்து நான் திருமுறைன்னு முழிக்கிறச்சே, ஏன்னா அந்த ஒரு சாங்கே அவ்வளோ டிஃபிகல்ட். அதுவும் சாகித்ய சார் லிரிசிஸ்ட், ஒரு எப்படி சொல்றது, ஒரு வஞ்சனத்தோட வந்தார் அவர், ஒரு வைராகத்தோட வந்தார் அவர். ஒரு got to really give it to the people. I want to give them the bestன்னு. அதில் நான் மாட்டின்ட்டேன். ஏன்னா வாயிலே நுழையாத సిలకల గూడా సిలకం నేను సిటిఎస్తే కొడతన కన్ను సిరి సిరి బాబా పిలవర నన్ను ఏ మస్కలి ఎలా మల్ముర్తి వల్ల నువ్వే మనసుకున్నస్తే పైసల కూడా అడగడ నిన్ను సిలకల గూడా సిలకం నేను தேங்க்யூ. ஃபேண்டாஸ்டிக் ஆர்கெஸ்ட்ரா, யா நைஸ். ஸோ இந்த மாதிரி வந்து அவர் என்ன பண்ணினார்னா, ரெக்கார்டிங்கில் வந்து என்ன சாங்ஸ் எல்லாம் வந்து லைன் ஏன்னா அந்த அப்போ வந்து பஞ்ச் சிஸ்டம் வந்துடுதுல்ல. ஸோ சிலக்கெல்லாம் கூடா சிலக்கம் நேனு கிட்ட வந்துட்டேன்னா ஓகே, அடுத்த லைன் அப்புறம் கிடு அப்படி தான் ஆல்பமை முடித்தோம் நாங்கள். ஆக்சுவலி தெலுங்கு ஹிஸ்டரியிலேயே ஒரு ஆல்பம் வந்து கிட்டத்தட்ட 12 to 15 lakhs கேசட்ஸ் விற்பனை செய்த ஒரே ஒரு ஆல்பம் உங்களது. ஆக்சுவலி மனோஜி, நான் வந்து படித்தேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஒரு 2 வருஷம் கிளாசிக்கல் மியூசிக் கற்றுண்டேன். யாரோ பாவம் ஒரு சுப்பிரமணியமோட கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எங்கேயாவது என்னை உட்கார வச்சுட்டு பாட வைக்கணும்ல, அதுக்காக வந்து வற்புறுத்தி கிளாஸஸ் காமிச்சா. அது டெஃபினட்டாக கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஆனால் என்னோட ஆக்சுவல் லேர்னிங் வந்து நம்ம மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுதான் புலியாஸ்ரீன்னு சொல்லலாம். ரொம்ப கஷ்டப்பட்டேன் மனோஜி, ஏன்னா வாயிலேயே வர மாட்டேன்னு கொடுத்து. உண்மை, தெலுங்குவே வராது, அதுக்கு மேலே தெலுங்கானான்னு ஒரு டைலக்ட்னு சாகித்ய சார் கொன்னுட்டார் எங்களை. ஐ திங்க் ஒரு 20 years இந்த கேசட் ரிலீஸ் ஆகி 20 வருஷம் மேலே ஆச்சு. இன்றைக்கும் அந்த கேசட்டு ஒரு ஹாட்டாக சேல்ஸ் இருக்கிற இடங்களெல்லாம் இருக்குது. டெய்லி ஒரு 10 கேசட் 15 கேசட்டாவது வாங்குறது. சிக் பக் சிக் பம் பேரே கேசட் பேர். இது ஆச்சா, இது வந்து என்ன பண்ணிடுத்துன்னா, இந்த ஆல்பம் வந்து எனக்கு ஒரு பேர் கொடுத்தாவா. மால்காடியைக்கு பாடின பொண்ணு சுபா ஒரு ஆல்பம் சொல்கிறதுக்கு பதிலாக மாலகாடி சுபான்னு பேர் வந்துடுது. மால்காடி சுபா. அப்போ நம்ம வந்து இங்கே ஒரு வீட்டில் விசேஷங்கன்னு ஒரு படம் வந்தது. அங்கே வந்து ஒரு சாங் பாடினோம். இந்த பஸ் தான் பிடிசி உள்ளதா QMC பாரு, அட லுக் பண்ணி வந்தாச்சு சிக்னலு தந்தாச்சு ஏறு, ஆள பாரு தோட பாரு சூப்பரோ சூப்பர், ஆட்டு பாரு பாட்டு பாரு த்ரில்லரோ த்ரில்லர், எந்த பஸ் தான் பிடிசி உள்ளதான் QMC பாரு, அட்ட லுக் பண்ணி வந்தாச்சு சிக்னலே தந்தாச்சு ஏறு ஏறு ஏறு. ஓட பின்னாடி வந்து கிரெடிட்ஸ்ல பேர் போடணும்னு சொல்லிடுச்சு. இந்த அம்மா பேர் என்னன்னு கேட்கறச்சு யாரோ மாலகாடி சுபான்னு சொன்னா. மாலகாடி இருக்காதே, மாலுகுடி தான் இருக்கணும். போச்சு அப்படின்னா மால்குடி சுப்பா అయిపోయింది. இங்கே தமிழ்நாட்டில் இங்கே வீட்டில் விசேஷங்கத்தில் இன்னொரு விசேஷம் என்னோட வாழ்க்கையில் மாலகாடி சுபான்னு கூப்பிட்டு மால்குடி சுபான்னு கூப்பிட ஆரம்பிச்சா. இன்னமும் கூப்பிட்டு இருக்கா. சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாட்டில் மால்குடி, அங்கே ஆந்திராவில் மால்காடி. இப்போ கூட மால்குடின்னு தெரியாது. மால்காடி சுபா அப்படின்னா தான் தெலுங்காரங்களுக்கு தெரியும். నేను பாவம், நான் எவ்வளவு கன்ஃபியூஸ் ஆயிருப்பேன் பாருங்க. முதல்ல பிறக்கரிச்சு சுபாஷினின்னு வச்சா, வாயில நுழையாதுன்னு சுபான்ட்டா. அப்புறம் சுபா ராஜாமணின்னு அப்பா பேர். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சுபா சுரேஷ் கைலாஸ். அதுக்கப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு மாலகாடி சுபா, அதுக்கப்புறம் மால்குடி சுபா. இப்போ என்ன பண்ண போகிறாங்களோ
நாங்கள் சுபா அப்படின்னு தான் கூப்பிடுறோம். இப்போ சுபா அவர்களுக்கு சொல்லுங்க இத்தனை பேர் எதுக்கு வந்தது? இத்தனை வர்சடைல் ஃபோக் தெரிஞ்சதுனால. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்டதுனால தான் அது உள்ள உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கிறதுனால எல்லாமே ஒரே சேம் ஒரே கேசட்டில் அந்த ஃபீல் கொடுத்துருக்கீங்க. வெஸ்டர்ன் வாய்ஸ் ஒரு ஃபோக்கில், ஓகே, அந்த ஒரு டிப்பிக்கல் தெலுங்கில் அந்த வாய்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லி கொடுத்து அது ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணது. ஆஹா, இது எல்லாத்துக்கும் காரணம் சுவாமி. உங்களுக்கு சின்ன வயசுல நீங்கள் கற்றுக்கிட்ட கண்டிப்பா ஃபோக். இதான் இன்புட், நோ டவுட் அபவுட் இட். ஸோ தென்னிந்திய பாஷைகளில் தெலுங்கு முடிச்சிட்டோம். அடுத்தது கன்னடா, நிறைய பாட்டு இருக்குங்க ஃபிலிம். பட் அங்கே நாட்டுப்புற ஸ்டைல் எப்படி? இப்போ சமீபத்தில் ஒரு ரொம்ப அழகான ஒரு பாட்டு, இன்னொரு ஒரு மகானோட பாட்டு. அந்த அழகு என்னன்னா, அந்த சில ரொம்ப ரொம்ப சென்சிபிள் இன்டெலிஜென்ட் மகான்கள் வந்து ஃபோக் இடியம் யூஸ் பண்ணி அவளோட சமாச்சாரத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ மாசஸ்க்கு போகும்ல. கண்டிப்பாக. சென் சான்ஸ்கிருத்தில் சொன்னானா இல்லை சென் தமிழோ சென் அவளோட பக்கா பியோர் கன்னடா தெலுங்கு அந்த மாதிரி சொன்னதுக்கு பதிலாக ஃபோக் இடியமில் வந்து அவளோட பாட்டு வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரிப்பிக்கல் கன்னட பாஷை ஃபோக் நீங்கள் பாடி நாங்கள் கேட்கணும் இப்போது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனோஜி. யூஸ்வலி வந்து இட்லி போண்டா பஜ்ஜின்னு கேட்டுருப்பேன். ஒரு சேஞ்சுக்கு ஃபோக் மியூசிக் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் இட். துர்தக் சிட்டக் கோடಗಾನ ಕೋಳಿ ನುಂಗಿತ್ತ ನೋಡವ್ವ ತಂಗಿ, ಕೋಡಗಾನ ಕೋಳಿ ನುಂಗಿತ್ತ ಟಕ್ 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 ಟಕ್. ಕೋಡಗಾನ ಕೋಳಿ ನುಂಗಿತ್ತ ನೋಡವ್ವ ತಂಗಿ, ಕೋಡಗಾನ ಕೋಳಿ ನುಂಗಿತ್ತ. ಆಡುವನೆಯ ನುಂಗಿ ಗೋಡೆ ಸುಣ್ಣವ ನುಂಗಿ, ಆಡುವನೆಯ ನುಂಗಿ ಆಡೆ ಸುಣ್ಣವ ನುಂಗಿ, ಆಡಲು ಬಂದಲು ಪಾಟಲ ಕವಳ ಮೊದಲು ನುಂಗಿತ್ತ ತಂಗಿ, ಕೋಡಗಾನ ಕೋಳಿ ನುಂಗಿತ್ತ. ಕೋಡಗಾನ ಕೋಳಿ ನುಂಗಿತ್ತ ನೋಡವ್ವ ಗಂಗೆ, ಕೋಡಗಾನ ಕೋಳಿ ನುಂಗಿತ್ತ. ನುಂಗಿ ಕೊಳ್ಳು ಒನಕೆಯ ನುಂಗಿ ಕಳ್ಳು ಗೂಟವ ನುಂಗಿ, ಬೆಳ್ಳಲು ಬಂದ ಮುದುಕಿಯನ್ನು ನೆಲ್ಲು ನುಂಗಿತ್ತ ತಂಗೆ, ಕೋಡಗಾನ ಕೋಳಿ ನುಂಗಿತ್ತ. ಹೇ ಕೋಡಗಾನ ಕೋಳಿ ನುಂಗಿತ್ತ ನೋಡವ್ವ ಗಂಗೆ, ಕೋಡಗಾನ ಕೋಳಿ ನುಂಗಿತ್ತ. ಕೋಡಗಾನ ಕೋಳಿ ನುಂಗಿತ್ತ ನೋಡವ್ವ ತಂಗೆ, ಕೋಡಗಾನ ಕೋಳಿ ನುಂಗಿತ್ತ. இதுவும் நீங்கள் பாடினதா? இல்லை இல்லை, ஐயோ, ஒரு சித்தர் பாடியிருக்கார். அவரோட பாட்டு வந்து ஒரு படத்தில் வந்தது. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் இது. யார் சார்? அஸ்வத் சார் இல்லை? ஆமாம். ரொம்ப பிரபலமான ஒரு இப்போதான் சமீபத்தில் அவர் சித்தி அடைந்தார். ஸோ அவரோட காம்போசிஷனில் கிரீஷ் யாரோ பாடியிருக்கார். ஸோ எனக்கு ரொம்ப அந்த ஷோஸில் கன்னடா மக்களோட ஷோஸில் பாடினோம்னா இது வந்து அதோ அந்த பறவை போல வாழவே அந்த அந்த ஒரு ஃபீல் வரும்ல ஆடியன்ஸ்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். யா, ஒரு மக்களோட பாட்டு இது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ this will be a perfect place to present it. என்ன ஒரு கம்போசிஷன், ஃபேண்டாஸ்டிக், வெரி நைஸ். ஸோ இந்த டிராவல்லையே மலையாளத்துக்கு போவோம். கேரளா. சந்தோஷம். கேரளா.
தும் 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 தும். சொல்லுங்க. ஓஹோ 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 ஓ நிலா பொங்கலாயலோ நிலா பொங்கலாயலோ பாடடி நீ. ஓ ஓஹோ 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 കൊളുമ്പു ചമൂളും തുടിത്താളത്തോടെ നടക്കേണ്ട കാലേ വേഗം വഴിക്കന്നുമായി തിരക്കുന്നു ദൂരെ എനിക്കിഷ്ടമേഘം നാട് തണുപ്പോടുമാ നാട്ടിൽ നിങ്ങളും വായോ. ഓ ഹോ നില പൊങ്കലായലോ പാടടി നീ. ഹോ ഹാ യാ ഓ ഓ ഓ ha ya oh 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 நீங்க தமிழ் பாடணும் இல்லையா? Okay, 1 2 3 go. Tin tak dang tak dang tak dang ding 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 tak dang tak dang tak dang tak dang. எனக்கா ஏலக்காய் செம்பட்டி பாவக்கா பக்கத்தில் யாரக்கா பாவட்டி புன்னக்கா. எனக்கா ஏலக்காய் செம்பட்டி பாவக்கா பக்கத்தில் யாரக்கா பாவட்டி புன்னக்கா. வெக்கத்தை பார்த்தாக்கா வயசு பொண்ணு வெளிச்சத்தை போட்டாக்கா 61. வெக்கத்தை பார்த்தாக்கா வயசு பொண்ணு வெளிச்சத்தை போட்டாக்கா 61. பொறுத்தோதா அம்மாடி சாடி கேத்த மூடி நீ உத்தம பத்தினி முத்தரகத்தினி நீயா. ஏலக்கா ஏலக்காய் ஜம்மட்டி பாவக்கா பக்கத்தில் யாருக்கா பாவட்டி புன்னக்கா. ஜாயக்கடை சாந்தாப்பு வக்கீலு போயாமத்தா திம்பாரு வைக்கோலே. ஒண்ணு விட்ட சித்தப்பா மூக்குப்படி டப்பித்தம் தத்தப்பா. பாயும் எழுத்து தாங்க ஒடுத்து தாங்கடி துதும் தும். ஏலக்கா ஏலக்காய் செம்பட்டி பாவக்கா பக்கத்தில் யாரக்கா பாவட்டி புன்னக்கா. ஏலக்கா ஏலக்காய் செம்பட்டி பாவக்கா பக்கத்தில் யாரக்கா பாவட்டி புன்னக்கா. வெக்கத்தை பார்த்தாக்கா வயசு பொண்ணு வெளிச்சத்தை போட்டாக்கா 61. பொறுத்தோத அம்மாடி ஜாடி கேத்த மூடி நீ உத்தம பத்தினி முத்தரகத்தினி நீயா. டங் தரதிக் டங் தரதிக் டங் டங் தரதிக் டங் தரதிக் டங் தரதிக் டங் டங் தரதிக் டங் டங் டிக் டங் டங் டிங் டங் டங் தரதிக் டங் டங் டிக் டங் தரதிக் டங் டிங் டங் டிங் டங் டங். வாவ். Thank you. யாரோட கம்போசிஷன் சுபாஜி? இது ஆக்சுவலி சிக்பக் சிக்பமோட தமிழ் வெர்ஷன்ல. சமுட்ட சாரக்கா ஜாத்தலோனா போனாலு போசக்கா மைசக்கா போதௌராவே தர்னாலு పొడుగు దావల్ పులు ఎలుగుస్తారంటే
అడి వంత కొల్పులు జరిపిస్తానంటే పొడుపుత బల్పులు ఎలిగిస్తారంటే అడివంత కల్పులు జరిపిస్తారంటే పెనివిట్ట పైసల్నే ఇమ్మంటే ఈనంటాడ ఆడినన్నాను వచ్చయ్యే హరిదింగ్ దంగ్ దరదింగ్ దంగ్ దరదింగ్ దంగ్ 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 దరదింగ్ దంగ్ 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 దరదింగ్ சுபாஜி, வாட் ஏ பியூட்டிஃபுல் ட்ராவல். ஃபோக் சாங்ஸில் டோட்டல் இந்தியாவில் இருக்கிற 1-2 தான் விட்டுருக்கோம். ஸோ மேஜர் பார்ட் எல்லாம் நம்ம வந்து அது மக்கள் வந்து எப்படி இருக்குது அந்த ஃபோக் டச், ஒவ்வொரு ட்ரெடிஷ்னல் அந்தந்த ஸ்டேட்டோட ட்ரெடிஷ்னல் டச் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க டெஃபினட்டாக. சுபாஜிக்கு சினிமாவில் சான்ஸ் வந்தது இந்த ஜிங்கிள்ஸ். அந்த ஜிங்கிள் ஃபெயில்டு. அது எப்போ ஆரம்பிச்சிங்க? பாம்பேலேருந்து தொடர்ந்து ஆரம்பிச்சிங்களா, இல்லை நீங்கள் சென்னை வரும்போது அது ரைட் டைமாக இருந்ததா? ஆக்சுவலி டெல்லியிலேயே ஆரம்பிச்சாச்சு காலேஜுக்கு அப்புறம். உடனே அப்புறம் நாங்கள் நிறையா ஜிங்கிள்ஸ் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு ஜிங்கிள் ரொம்ப ப்ராப்ளமாகி 21 லாங்குவேஜஸில் பாடினேன் நான். அதுக்கு பாம்பேக்கு போயிட்டு அதோட 20 செகண்ட்ஸ் மெட்ராஸில் பண்ணுற மாதிரி வந்தது. ஓகே. ஸோ இங்கே மெட்ராஸ்க்கு அப்போ வரைச்சே தாய்நாட்டுக்கு வரும்போது எப்படி இருந்தது ஃபீல்? நான் வந்து மாதம் வருஷம் வந்திருந்தேன். எங்கள் தாத்தா பாட்டி இங்கே தான் ஆழ்வார்பேட்டில் இருந்தா. ஸோ ஒர்க்குக்கு வரும்போது டெல்லி பாம்பேலலாம் இருக்கச்சே கொஞ்சம் வந்து மெட்ராஸ் அது சின்ன வயசு இல்லைங்க. ஸோ எனக்கு அவ்வளோதான். அங்கெல்லாம் கொஞ்சம் டிங் டேக் டிஷ் டேஷ்னு இருப்பா மக்கள். இங்கெல்லாம் கொஞ்சம் சாதாரணமாக இருக்கும். மணல் இருக்கும் ரோட் சைடில். எனக்குள்ள ரெசனன்ஸ் எனக்கு கிடைக்கல மெட்ராஸ்லேருந்து. தண்ணி கஷ்டம் நிறையா இருக்கும் கண்டிப்பாக. ஸோ 2 மணி ராத்திரி வெடிகார்த்தால நாங்கள் லீவுக்கு வரைச்சு எங்கள் சித்தப்பா வந்து அலாம் கிளாக்கை போட்டு எல்லாம் போய் பம்ப் பண்ணுவா தண்ணிக்கு. ஆமாம். ஸோ எனக்கு வந்து மெட்ராஸ்னா எனக்கு அதுதான் அது தண்ணி பஞ்சம். ஸோ எனக்கு வந்து சுபிக்ஷமாக வந்து எனக்கு அப்போது ஒன்றும் தோணலை. சின்ன வயசுல அப்போ வந்து சும்மா ஜீன்ஸ் எல்லாம் போட்டு டிங் டாங்னு நடக்கணும்னு ஒரு ஆசை. இங்கே வந்து கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும் மெட்ராஸில். ஸோ வந்து ஆக்சுவலி ஜிங்கிள்ஸ்க்கு வரைச்சே என்னோட வாழ்க்கையே வந்து ஒரு 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 மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங் ஸ்பேஸில் இருந்தேன். ஒரு கருப்பு அது வந்து என்னென்னா வாழ்க்கை என்ன பண்ணும், யாரோட வாழ்க்கையில் இருந்தானா கூட நீங்கள் பாருங்கோ ரொம்ப கஷ்டமான ஒரு சில சமாச்சாரம் வந்துருக்கும். அது வந்து நீங்கள் உங்களுக்கு 2 சாய்ஸஸ் இருக்கும். ஒன்று இந்த பக்கம் குதிக்கணும், இல்லாட்டி அந்த பக்கம் குதிக்கணும். இல்லை வந்து அந்த அந்த இருக்கிற குதிரை மேலேயே உட்காந்து சுற்றின்னு இருக்கணும். நீங்கள் ஒன்று இறங்கணும், இல்லாட்டி அந்த குதிரை உங்களை வந்து கூட்டின்னு போகிறது அங்கேருந்து நினச்சிட்டு மறுபடியும் அதே சீக்வன்ஸில் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கும். நீங்கள் இறங்குற வரைக்கும் அந்த குதிரை அப்படியே சுற்றின்னு இருக்கும் வாழ்க்கையில். கண்டிப்பாக. ஸோ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் வந்து என்னை சர்டன் டிசிஷன்ஸ் எடுக்க முடியாமல் ஒரு நிலையில் ஏதோ விடணும்னா விட மாட்டேங்கிறேன். ஸோ மெட்ராஸ்க்கு வரைச்சே ஸ்டூடியோக்குள்ளே ஏறிச்சே ரெஹ்மான்ஜியோட ஸ்டூடியோக்குள்ளே பஞ்சத்தன் வந்து அப்போ ஒரு கொஞ்சம் ஒரு சில மாதத்துக்கு அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் உள்ளே நடக்கச்சே சாமி அந்த இசையை கேட்டேன். எனக்கு இந்தியாவில் அதுவும் மெட்ராஸில் இந்த மாதிரியே ஒரு சவுண்டிங் ஒரு பொக்கிஷம் உட்காந்துருக்குன்னு எனக்கு ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஷாக்ட். ஏன்னா இது இருந்தால் வேறு ஒன்றும் வேண்டான்னு ஒரு ஃபீலிங் வந்துடுத்து. வெரி குட். இந்த மாதிரி ஒரு பர்சனோட நம்ம வேலை பண்ணி இந்த இந்த இசையோட உலகத்திலேயே நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு வேற வாழ்க்கையே தேவையில்லை. கண்டிப்பாக. சிங்கராக இருந்துட்டு வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம டாட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு 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 வந்துடுத்து. பயங்கர ஒரு ஐ ஃபவுண்ட் அ ஸ்ட்ரெங்க் வித் இன் மை செல்ஃப். ஒரு ரெக்கக்னிஷன் நான் எங்கே போனோம் வாழ்க்கையில் அதெல்லாம் எனக்கு வந்து அந்த பிடிமானம் வந்து அந்த வாட்டி நாங்கள் இங்கே வரைச்சே ரெஹ்மான்ஜியோட மியூசிக் கேட்டு அவரோட வேலை செய்யறச்சே ஒரு ரெக்கக்னிஷன். திஸ் இஸ் வாட் ஐ எம் மென்ட் டு டூ. வெரி குட். அது வந்தது.
அதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்கிறது சென்னை பற்றி, எனக்கு மூச்சு, பேச்சு, பாட்டு, வாழ்க்கை எல்லாம் கொடுத்துருக்கு ஐயா. சென்னை அண்ட் நல்ல சமத்தான், நல்ல இடம். எங்கள் பில்டிங் காம்ப்ளெக்ஸ்க்கு அடியில் வந்து ஒரு ஏரி இருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணி பிரச்சனை கூட இல்லாமல் கடவுள் வந்து ஒரு பியூட்டிஃபுல் இடம் கொடுத்துருக்காரு, சுகமாக வச்சிருக்காரு. அப்சல்யூட்லி, கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் அப்படின்னு நினச்சா உங்கள் வாழ்க்கையில் சினிமா பாடல்களில் எந்த பாட்டு ஃபஸ்ட்டு பிரேக்காக உங்களுக்கு, அதாவது பல பேருக்கு தெரிய வந்தது சுபாஜி? 1991 தான் என்னோட மிகப்பெரிய ஒரு சேஞ்ச். எனக்கு வந்து ஆக்சுவலி ஜாதகத்தில் என்ன சொன்னான்னா, எந்த நேரம் என்னோட ஆத்துக்காரர் வந்து என் தாலி கட்டுவாரோ அந்த நேரம், அதுக்கப்புறம் சூரியோதயம் என்னோட வாழ்க்கையில்னு. சன்ரைசிங். யா, சன்ரைஸ், லைக் நல்லா சௌக்கியமாக இருப்பேன்னு. ஸோ கல்யாணம் வந்து 3 கல்யாணம் ஒரே ஒரு ஆளோட, ஒன்று கோவிலில். ஸோ அது முடிஞ்ச உடனேயே இது ஆமாங்க ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ். அதுக்கப்புறம் சொசைட்டி வந்து ஜமால் ஜிமில் எல்லாரும் சித்தப்பா சித்தி தாத்தா பாட்டி எல்லாரும் வந்து வாழ்த்தணும்னு இங்கே மெட்ராஸில் ஒரு கல்யாணம். முதல் கல்யாணம் ஆக்சுவலி இவர் வந்து வேண்டியிருந்தார். ஏதோ ஒரு குக்கு கிராமம், அங்கே வந்து வண்டி கூட போகாது, அந்த மாதிரி ஒரு கோவில், சுதர்ஷன் பகவானோட கோவில், அங்கே தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவர் வேண்டியிருந்தார். ஸோ அதனால அங்கே. ஆனால் அதுக்கு உடனே வந்து அப்புறம் ராஜா சார் வந்து இந்த பக்கம் விஜய் மேனுவல் சார் ஒரு நிறைய ஜிங்கிள்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ அவர் வந்து நாடோடி தென்றல் படத்தில் ஹி வாஸ் சர்ச்சிங் ஃபார் அ நியூ வாய்ஸ். வாவ். ஸோ அதனால என்னை வந்து ஒரு இது கொடுக்க சொன்னார் ஆக்சுவலி, டெமோ. அண்ட் ரெமான் சாரோட வந்து செட் மீ ஃப்ரீன்னு ஒரு ஆல்பம், இங்கிலீஷ் ஆல்பம் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஆல்பம் ரெடியாக இருந்தது. ஸோ அந்த ஆல்பம் எடுத்து ராஜா சார்கிட்ட கொடுக்கறச்சே, ராஜா சார் அடுத்த நாளைக்கு வந்து என்னை கூப்பிட்டுட்டு என்னோட கை காலெல்லாம், நான் என்னத்தை சொல்கிறது மனோஜி, சி ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன் கேஸ் இருக்குல்ல, அதுதான். அது ஜாக்கு கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, தத்துக்கோ புத்துக்கோ. இப்போ நான் வந்து உள்ளே போச்சே வந்து ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட போச்சே, அம்மா கர்நாடக இசையில் ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லுவேன். சார் எனக்கு அவ்வளோ வராது சார். சரி நான் பாடுறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. என்ன சார்? நோட்டேஷன்ஸ். சார் எனக்கு நோட்டேஷன்ஸ் எழுத தெரியாது சார். சரி எழுதுங்கோ. எழுதலாம்ல, ஒரு ஷீட்டு கொடுத்துட்டு நான் டியூன் கொடுக்குறேன். சார் எனக்கு தமிழ் படிக்க தெரியாது சார். முடிஞ்சா கதை. ஸோ நான் நினச்சிருந்தேன் அவ்வளோதான்னு. ஆனால் நான் ஏதோ பயங்கர புண்ணியம் பண்ணியிருக்கேன் மனோஜி. கண்டிப்பாக. எல்லாருக்கும் வந்து என்னோட குரல் மாதிரி ஒரு குரல் தேவைப்படும். அந்த மாதிரி நேரத்தில் பகவான் வந்து என்ன மெட்ராஸில் உட்கார வச்சார். ஃபோன் வரைச்சே நான் ஃபோன் பக்கத்தில் இருந்தேன். கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாங்க போகல. வேற என்ன சொல்கிறது ஐயா, அவர் கூப்பிடுச்சே ஒரு லெஜெண்ட் அவர். ஸோ எனக்கு தெரியும், நான் நிறைய நான் இன்னைக்கு கூட நிறையா பேசுவேன். ஆனால் நர்வஸாக இருக்கச்சே இன்னொரு வர வந்து அப்படியான்னு சொல்கிறது கூட இடம் கொடுக்க மாட்டேன் நான். ராஜா சாருக்கு முன்னாடி நான் பேசினேன் பாருங்கோ. இன்னைக்கு நான் யோசிச்சானா எனக்கு ஐம் ஸோ எம்பாரஸ்ட். நிறையா பேசினேன். என்ன பேசினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவருக்குள்ளேயும் ரெமான்ஜிக்கும் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிங்கரை கூப்பிட்டுட்டு அந்த சிங்கரோட ஸ்கேலில் சாங்கை வந்து அரேஞ்ச் பண்ணுறா. ஆஹா, அது உங்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக. அது ஏன்னா நிறைய அதுக்கப்புறம் ஒரு 2000-3000 சாங் ரெக்கார்டிங்ஸில் நான் உள்ளே போய் ஸ்டூடியோக்குள்ளே போய் ட்ராக்கை கேட்டுட்டு, ட்ராக் வந்து அவள் ட்ரீம் பண்ணியிருக்கா எனக்கு அந்த ஸ்ருதியில் பாட தெரியும்னு. அங்கே இருக்கும். ஸோ அப்படி பாடினானாக்கா இருக்கிற நேமும் ரிப்பேர் ஆகிடும்னு நான் வருவேன். ரொம்ப தெரிஞ்சுப்பட்டவானா அவளுக்கு பாடியும் காமிச்சிருக்கேன். ரொம்ப மோசமாக இருந்திருக்குன்னு அவள் வந்து கன்வீன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு என்னை டாட்டா சியூ பை பாய்ன்னு சொல்லியிருக்கா. 2000-3000 பாட்டு அப்படி ஆயிருக்கும் மனோஜி. ஒரு சிங்கரோட ஸ்கேல் இருக்கும், தனித்தனி சிங்கர்ஸ்க்கு அவளோட ஸ்ருதி இருக்கும்னு ரொம்ப குறைவு பேர் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய பேரோட உட்காந்து
ஹார்மோனியம் பெட்டியை தொடுவா, இன்னும் கொஞ்சம் கீழே வாங்கோ சார், இன்னும் கொஞ்சம், இல்லை இல்லை இதுதானே ஃபீமேல் ரேஞ்சு, இல்லை இதுதானே ஃபீமேல் ரேஞ்சுன்னு சொல்வா. அப்போ நான் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்திருக்கேன் இவ்வளோ வருஷமாக. ஸோ என்னோட வாய்ஸ் ஒரு மாதிரியோ, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, எங்கேயோ நெருப்பில் வந்து தொங்கின்னு இருக்கேன் அப்படின்னு. இன்னைக்கு ரமணரோட ப்ரெசன்ஸ்னால எனக்கு அந்த மாதிரியே வாய்ஸ் இருந்தது, அதனால தானே என்னை கூப்பிட்டா. கண்டிப்பா. ஸோ ஐம் கம்ஃபர்டபுள் வித் ஆல் தட் நவ். ஆனால் நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது மனோஜி. இப்படி நாடோடி தென்றல். All the time when I think of you, my thoughts are always warm and true. Every time when you pass my way, I feel that you are here to stay. If I may say don't go, then will you stay for more? For day by day my love will grow and grow and grow. காதல் பாட்டுதான் பாடிக்கோ பாடிக்கோ, தாளம் போட்டுதான் நாடிக்கோ. காதல் பாட்டுதான் பாடிக்கோ பாடிக்கோ, தாளம் போட்டுதான் நாடிக்கோ. Where are you when I sing the song? Oh, why can't I see you when I sing the song? Come to me, come to me. பக்கம் வா என் பக்கம் வா, பக்கம் வா பக்கம் வா, ஒன்று சேர்ந்து பறந்து மேல பறந்து 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 பறந்து. I want you all the way through. What can I do without you? I want you, my love. காதல் பாட்டுதான் பாடிக்கோ பாடிக்கோ, தாளம் போட்டுதான் நாடிக்கோ. காதல் பாட்டுதான் பாடிக்கோ பாடிக்கோ, தாளம் போட்டுதான் ஆடிக்கோ. ஸோ நாடோடி தென்றல் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினதுனால தான் அந்த சாங்கு அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட நீங்கள் பாடி வெளியே வந்த எத்தனையோ பாடல்களுக்கு, குறிப்பாக ஒரு 2-3 பாட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அனுபவங்கள் இளைய சமுதாயத்துக்கு எவ்வளவோ அவங்களுக்கு வழிகாட்டாக இருக்கும். வழி காமிக்க போகிறதோ இல்லையோ தெரியாது, ஆனால் வெரி ஃபனி திங்ஸ் சொல்கிறேன் சிலது. நிறையா இந்த சாங்குக்கும் இப்போ நான் சொல்ல போகிற சாங்குக்கும் நெருப்பில் ஒரு 1000 பாட்டு ஆயிடுத்து. எல்லாம் வந்து இருக்கு. ஐயோ பகவானே, யாராவது எனக்கு வந்து ஒரு நிதானமான பாட்டு கொடுக்க மாட்டாளோ. நம்ம எல்லாரும், எனக்கு அப்படி இருக்கு சார். ஐ திங்க் நிறைய பேர் இருக்கு. உங்களுக்கு வந்து உங்களுக்கு நிறைய தினம் வந்து உங்களுக்கு சிக்கன் பண்ணி கொடுத்தேன்னா 10 நாளைக்கு உங்களுக்கு ஒரு 11th டேக்கு வந்து கொஞ்சம் நான் மீன் பண்ணி கொடுக்க மாட்டேனோன்னு நினைப்பீங்க. மீன் கொடுத்ததுக்கு அப்புறம் தயிர் சாதம் கொடுக்க மாட்டாங்களா, சும்மா அதுதானே நம்ம மனுஷா. ஸோ வந்து பசியில் இருக்கிறச்சே என்ன கொடுத்தாலும் ஓகே. கண்டிப்பாக அது ஒரு மாதிரி சேச்சுரேஷன் வந்துட்டு இதுக்கு நம்ம எல்லாரும் ஐ திங்க் நிறைய சிங்கர்ஸ் அனுபவிச்சிருக்காங்கல்ல. ஸோ மேடம் பக்தி பாட்டு மேடம் அப்படின்னா ஏஆர் சார் ரெக்கார்டிங்க்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியலை. பரவாயில்லையே என்னை கூப்பிட்டுட்டு பக்தி பாட்டு கொடுக்குறாளேன்னு. ஏன்னா வந்து ஆல்பம் சாங்ஸில் வந்து கொஞ்சம் அம்மன் பாட்டெல்லாம் கேசட்ஸ் வந்திருக்கு வெளியில். ஏதோ பாட்டு கேட்டுட்டு என்னை கூப்பிட்றாளோன்னு என்ன வேணால் சொல்லுங்கள் சாமி. நம்ம ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தானாக்க தான் ஒரு சிங்கருக்கு தமிழ்நாட்டில் வெளியில் ஒரு பெரிய ஒரு பொலிவு கிடைக்கிறது. கண்டிப்பாக. அதே வந்து ஆல்டர்னேட் மியூசிக்கில் ரொம்ப சூப்பர் டூப்பராக ஹிட் ஆனாக்க தான் ஒரு அளவுக்கு மக்களுக்கு தெரியுது. ஸோ அப்படி இருக்கிறச்சே வந்து எனக்கு இது கூட பண்ண தெரியும்னு வந்து ஒருத்தருக்கும் தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு நினைக்கிறச்சே ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு போனேன்னா லிரிக்ஸ் கொடுத்தாங்க. பக்தி பாடல் பாடட்டுமான்னு நினச்சேன். சூப்பர் எழுதினேன். பாலும் தேனும் ஓடட்டுமா, ஓ சந்தோஷம் காண்போமா, வெரி நைஸ். அப்புறம் வந்து ரைட்டர் உள்ள வந்து மேடம் நான் உங்கள்கிட்ட இது சொல்கிறேன், சுச்சுவேஷன் சொல்கிறேன் சார். பக்தி சாங் தானே சார்ன்னு நினச்சேன்.
கோயிலில் தானே எடுக்க போகிறீங்க? கோவில் ஒரு ஆசிரமத்துல தான் எடுத்தா. ஆனா ரெகுலரான ஆசிரமம் இல்லை, அந்த மாதிரி கச்சாமூச்சா ஆசிரமம் இல்லை. சாமியார் வந்து 4 கேர்ள்ஸோட நின்னுண்டு பக்தி பாடல் பாடட்டுமா டொங் டொங் டொங். ஸ்ருதியே விலகுதே. பக்தி பாடல் பாடட்டுமா, பாலும் தேனும் ஓடட்டுமா, சந்தோஷம் காண்போமா, சாமிக்கு புஷ்பங்கள் ஏப்பாமா, சம்போ 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 சம்போ, சாயங்காலம் வம்போ வம்போ, பூமி தாண்டி போகாமல் சாகாமல் மோட்சங்கள் காண்போம் இப்போ. அடே பக்தி பாடல் பாடட்டுமா, பாலும் தேனும் ஓடட்டுமா. Music is a universal language of love. Love is the key of brotherhood and peace and understanding and living in harmony.